இந்தியர்களை இழிவான வார்த்தைகளால் வசைபாடும் வகையில் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்த ஆடவருக்கு எதிராக காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரூன் அகு டகாங் வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட எக்ஸ் பதிவு தொடர்பாக மலேசிய பல்லுலக பாதுகாப்பு ஆணையமான எம்சிஎம்சி நடவடிக்கை எடுக்கும்படி தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமீர் ரித்வான் எனும் எக்ஸ் வலைத்தளவாசி எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் மலேசிய இந்தியர்கள் மீது மே 13 இனக்கலவரம் போன்று மீண்டும் நடத்த வேண்டும் என்றும், இந்தியர்களை இழிவாக குறிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதும் கண்டிக்கத்தக்க செயல் மட்டுமின்றி கடுமையான நடவடிக்கைக்கு உரியது என்றும் டத்தோ ஆரோன் அகு டாகான் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பதிவு அழிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீதான நடவடிக்கையை அமைச்சு மேற்கொள்ளும் என்றும், தனிப்பட்ட விரோதங்களுக்காக இது போன்ற இனவெறி தாக்குதலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிடுவதை நிறுத்தும்படியும் டத்தோ ஆரூன் அகோ டாகாங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெகிரி செம்பிலானில் உள்ள பண்டார் பாரு நீர்லாய் பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் வெளிநாட்டினரால் நடத்தப்பட்டு வந்த அங்காடி கடை மூடப்படுவதாக சிரம்பான் மாநகர மன்றம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டினர் வணிகம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் இதுபோன்று சட்டவிரோதமாக வணிகம் செய்யும் வெளிநாட்டினர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் தெரிவித்துள்ளார். மலேசியர்கள் மட்டுமே வணிக கடைகளை நடத்த உரிமம் வழங்கப்படுவதாகவும், வெளிநாட்டினரால் வணிக கடைகள் நடத்தப்பட்டால் அருகில் உள்ள மாநகர் மன்றத்தில் பொதுமக்கள் புகார் அளிக்கும்படியும், மாநில அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வணிக கடையில் சோதனை மேற்கொள்வதை தாம் உறுதி செய்வதாகவும் வீரப்பன் நம்பிக்கை தெரிவித்தார். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக வணிகம் செய்வதால் உள்ளூர் வணிகர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாகவும் அவர் கூறினார். நேற்று நிகழ்ந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பிற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் மெத்தனமான ஆட்சியே காரணம் என்று ஸ்லாங்கூர் முன்னாள் மந்திரி பெசாரும் பரிகாத்தாரின் ஸ்லாங்கூர் மாநில தலைவருமான டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி சாடியுள்ளார். குடியிருப்பு பகுதியின் அருகில் எரிவாயு குழாய்கள் அமைக்க உரிமம் வழங்கியதிலிருந்து சம்பந்தப்பட்ட பகுதியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் ஸ்லாங்கூர் அரசாங்கம் உரிமம் வழங்கி இருப்பதாக டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி குற்றம் சாட்டினார். தற்போது சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த விசாரணைகள் வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும் என்றும், விசாரணை குழுவில் அனைத்து தரப்பினரும் நடுநிலையாக இருக்க வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ அஸ்மின் அலி வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான இழப்பீடுகளை ஸ்லாங்கூர் அரசாங்கமும் கட்டுமானத்தை மேற்கொண்ட நிறுவனங்களும் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பிற்கான காரணத்தையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்புகள் குறித்தும் 72 மணி நேரத்திற்குள் முழு விசாரணை அறிக்கை பொதுவில் வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் டதஸ்ரீ அமருடீன் ஷாரி உறுதி அளித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலனை கருத்தில் கொண்டு தேசிய மற்றும் மாநில அரசுகளின் நிவாரணங்கள் முழுமையாக சென்றடைவதை தாம் உறுதி செய்து வருவதாகவும், மற்றொரு குழு வெடிப்பிற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமருடீன் ஷாரி கூறினார். வெடிப்பு சம்பவத்தை மையமாக கொண்டு எதிர்மறையான கருத்துகளையும் குற்றச்சாட்டுகளையும் ஆதாரமின்றி தெரிவிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும், வெடிப்புக்கான காரணத்தையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க விரும்புகிறவர்கள் ஆதாரத்துடன் முன்வைத்தால் அரசு அதனை பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அப்படி இல்லாத பட்சத்தில் நேரத்தை வீணடிக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் என்று அமருடீன் ஷாரி கூறினார். நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது குச்சிங்கில் உள்ள கம்போங் கோய் பில்ட் பகுதியில் வீடு இடிந்து தரைமட்டமானதில் 6 பேர் காயமடைந்தனர். காலை 11:28 மணிக்கு வீடு இடிந்தது குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் தபுவான் மாவட்ட மீட்புத் துறையிலிருந்து 7 அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பலகை வீட்டில் 2 முதியவர்கள், 7 பெரியவர்கள், 11 வயதுடைய சிறுவன் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டதாகவும், படுகாயம் அடைந்த 11 வயது சிறுவன் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயம் அடைந்தவர்கள் 4 பெண்கள், 2 ஆண்கள், 11 வயது சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் ஸ்லாங்கூர் இளவரசர் தெங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராபுடின் இட்ரிஸ் ஷா இன்று பார்வையிட்டார்.
இன்று நண்பகல் 1:30 மணிக்கு எரிவாயு விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆய்வுகளை நேரில் பார்வையிட்டதுடன் சம்பவம் தொடர்பான பாதுகாப்பு பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் குறித்தும் கேட்டறிந்ததாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் பாதுகாப்புகள் குறித்தான முதற்கட்ட பணிகள் குறித்து இளவரசரிடம் விளக்கமளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். வெடிப்பு சம்பவத்தால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் தற்போது கணக்கிடப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அதன் வழிமுறைகள் தொடர்பான விளக்கத்தையும் இளவரசரிடம் விளக்கமளித்ததாக டத்தோ ஹுசைன் ஒமார்கான் கூறினார். நேற்று ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தை தொடர்ந்து புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்பாளர்கள் மொத்தம் 538 பேர் 2 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 120 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் புத்ரா ஹைட்ஸ் மசூதி மற்றும் சுபாங்ஜியா நகரசபை பல்நோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நட்மா தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி வெளியேற்றப்பட்ட 74 குடும்பங்களைச் சேர்ந்த 364 பேரில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் மற்றும் குடும்ப சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி சமூக நலத்துறைக்கு மேலும் பல நிவாரண மையங்களை திறக்க உத்தரவிட்டுள்ளார். புத்ரா ஹைட்ஸ் மசூதியில் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட காலம் தங்க முடியாது என்பதால் கூடுதல் நிவாரண மையங்கள் தேவைப்படுகின்றன என்று அவர் கூறினார். தாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை மேலும் விவாதிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை மற்றும் உளவியல் உதவிகளை வழங்குவதற்காக நிவாரண மையங்களுக்கு சமூக ஆதரவு மைய ட்ரக் அனுப்பப்பட்டுள்ளதாக நான்சி தெரிவித்தார். நேற்று நிகழ்ந்த ஜலான் புத்ரா ஹார்மோனி புத்ரா ஹைட்ஸ் சுபான்ஜியாவில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மொத்தம் 111 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 13 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் இந்த எண்ணிக்கையில் 55 பேர் மஞ்சள் மண்டலத்திலும் 43 பேர் பச்சை மண்டலத்திலும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுபாங்ஜியா காவல்துறை தலைவர் ஏசிபி வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்தார். 75 பேர் சுல்தான் இட்ரிஸ் ஷா செர்டாங் மருத்துவமனை மற்றும் சைபர் ஜெயா மருத்துவமனையிலும் 36 பேர் கோலாலம்பூர் மருத்துவமனை மற்றும் சுங்கைபுலோ மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அவர் இன்று சுபாங்கில் உள்ள சம்பவ கட்டுப்பாட்டு மையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மஸ்ஜித் புத்ரா ஹைட்ஸ் மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில் உதவிகளை வழங்குவதில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மலேசியாவின் இணக்கமான சமூகத்தில் ஒற்றுமையின் உணர்வை பிரதிபலிக்கின்றன என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரூன் அகோ டாகாங் கூறினார். மசூதி மற்றும் கோயிலின் முன்முயற்சிகள் மத பன்முகத்தன்மை ஒற்றுமைக்கு ஒரு தடையல்ல என்றும் மாறாக மக்களை ஒன்றிணைக்கும் பலம் என்பதற்கான சான்றாகும் என்றும் அவர் கூறினார். வழிபாட்டு தலங்கள் மத நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக கடினமான காலங்களில் சமூகத்திற்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சமூக மையங்களாகவும் செயல்படுகின்றன என்பதை இது நிரூபிக்கிறது என்று அவர் கூறினார். இது போன்ற முயற்சிகள் அனைவரும் ஒன்றுபட்ட மற்றும் இணக்கமான தேசத்தை கட்டியெழுப்ப பங்களிப்பதற்கு ஒரு முன் மாதிரியாகவும் உத்வேகமாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ஒற்றுமை என்பது வெறும் ஒரு முழக்கம் அல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் பொறுப்பையும் அக்கறையையும் பிரதிபலிக்கும் செயல்களாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து மலேசியர்களுக்கும் நினைவூட்டுவதாக இது உள்ளது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளும் போது மலேசியர்களாகிய நாம் எப்போதும் மத அல்லது இன பின்னணியை பொருட்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஆதரவையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.